guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க தான் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஹாய், ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய். இன்னைக்கு வீடியோல இந்த லுக் நான் எப்படி பண்ணலாம் அப்படின்றது உங்களுக்கு காமிக்க போறேன். பேசிக்கலி இது பாத்தீங்கன்னா ஒரு நோ மேக்கப் லுக். உங்களுக்கு மேக்கப் போட்ட மாதிரி இருக்காது, ரொம்ப சிம்பிளா இருக்கும், வேரபிளா இருக்கும். அட் த சேம் டைம் நீங்க கொஞ்சம் ஃபிளாலஸாவும் தெரிவிங்க, ஒரு மாதிரி புட்டுகதராகவும் இருப்பீங்க, ரெடி டு கோ அப்படின்ற மாதிரி இருப்பீங்க. சம்மருக்கு அப்ரோப்ரியேட்டா இருக்க மாதிரி, ஸ்வெட் ஆனாலும் உங்களுக்கு மேக்கப் கலையாத மாதிரி, ஸ்வெட் நிறைய ஆகாத மாதிரி, ஒரு மைல்டான ரிஃப்ரெஷிங்கான ஹைட்ரேட்டடான ஸ்கின் கேரோட லைட் வெயிட்டான மேக்கப் எப்படி நீங்க பண்ணலாம் வேரபிளா இருக்கிறதுக்கு அப்படின்றது வந்து இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க, தெரிஞ்சுக்க போறீங்க. ஸோ வேற எதுவும் பேசாம வீடியோக்குள்ள போகலாம். பேர் ஸ்கின் மோட் ஆன். என்னோட ஸ்கின் ப்ரெப்ல இருந்து நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். சம்மர் வந்தாச்சு. லைக் சும்மா உட்காந்தாலே வந்துட்டு ஒரு மாதிரி வேர்த்துட்டு வர மாதிரி கசன்னு இருக்க மாதிரின்றது வந்து நம்ம ரெகுலரா ஃபீல் பண்ற ஒரு விஷயம் மாதிரி ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ லைட் வெயிட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு வரும்போது பாத்தீங்கன்னா ரீசெண்டா நான் ஆக்வாலாஜிகால இருந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அதுல ஒரு புது ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு நான் ரீசெண்டா வந்துட்டு ட்ரை பண்றேன். சம்மருக்கு எனக்கு தெரிஞ்சு இது வந்து சூப்பர் அப்ரோப்ரியேட்டா இருக்க போகுது. ஏன்னா எனக்கு ஆக்சுவலி இந்த சம்மர் டைம் காம்பேர் பண்றதுக்கு இந்த ஸ்கின் கேர் ரேஞ்ச் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. லைக் போட்டா ஹெவியா ஃபீல் ஆகுறது, எண்ணெய் வழிகிற மாதிரி இருக்குது, ஸ்வெட் ஆகுறது, அந்த பிரச்சனை எல்லாம் கொடுக்காம இருக்கு. ஸோ அது இந்த ரேஞ்சுன்னு பாத்தீங்கன்னா இந்த அக்வாலாஜிகாவோட க்ளோ பிளஸ் ரேஞ்ச். இதுலயே உங்களுக்கு அக்வாலாஜிகாவோட க்ளோ பிளஸ் ஸ்மூதி ஃபேஸ் வாஷ் கிடைக்குது, க்ளோ பிளஸ் டியூவி சன்ஸ்கிரீன், க்ளோ பிளஸ் ஜூசி டியூ டிராப்ஸ், அப்புறம் க்ளோ பிளஸ் ஜெலோ மாய்ஸ்சரைசர் கிடைக்குது. இதனுடைய பேக்கேஜிங் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நான் சம்மர் வந்து எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. லைக் இந்த பிரைட் அண்ட் வைப்ரண்ட் கலர்ஸோட இதுல இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ஸ், மெயின் இன்கிரீடியன்ஸ் என்ன இருக்கு இந்த ரேஞ்சில் அப்படின்னு பாத்தீங்கன்னா பப்பாயா அண்ட் வைட்டமின் சி. இது பிரைட்டன் பண்ணவும் ஹைட்ரேட் பண்ணவும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போது உங்க ஸ்கின்னுக்கு. இதுல ஹைலரானிக் ஆசிடும் இருக்கு. எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா யூனிக் வாட்டர் லாக் டெக்னாலஜி இருக்கு, உங்களுடைய ஸ்கின்ல அந்த ஹைட்ரேஷனை லாக் பண்ணி வச்சுக்கிறதுக்கு. ஆல்சோ அக்வாலாஜிகா ஒரு வீகன், க்ரூவல்டி ஃப்ரீ அண்ட் கிளீன் பிராண்டும் கூட. ஃபர்ஸ்ட் இந்த ஃபேஸ் வாஷ் வச்சு என்னோட ஃபேஸ் நான் வாஷ் பண்ணிக்கிறேன். இந்த ஃபேஸ் வாஷ் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஜெல் ஃபேஸ் வாஷ், இந்த மாதிரி ஒரு லைட் எல்லோ கலர்ல இருக்கு. ஸ்கின்னுக்கு வந்து இது ரொம்பவே ஹைட்ரேட்டிங்கா இருக்கு, அழகா கிளென்ஸ் பண்ணி கொடுக்குது. அண்ட் உங்க ஸ்கின்னை வந்து இது ட்ரை ஆகிறது கிடையாது. இது வந்து இதுல இந்த பப்பாயா இருக்கு அப்படின்றதுனால நல்ல ஒரு ஃப்ரூட்டி ஃபிளேவரோட இருக்கு, அது செமையா இருக்கு போடும் போதே. இது உங்க ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணும் அண்ட் ஸ்கின் டோனையும் ஈவன் அவுட் பண்ணணும்னு சொல்றாங்க. ஸோ இது அழகா ஒரு 60 செகண்ட்ஸ்க்கு போட்டு மசாஜ் பண்ணிட்டு வாஷ் பண்ணிட போறேன். ஓகே, ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு பேட் ட்ரை பண்ணிட்டேன். அடுத்தது என்கிட்ட அக்வாலாஜிகால இருந்தே க்ளோ பிளஸ் ஜெலோ மாய்ஸ்சரைசர் இருக்கு. இது வந்து ஒரு ஜெல் பேஸ்டு மாய்ஸ்சரைசர் அண்ட் இவங்களோட கலரும் எனக்கு வந்து லிட்டரலாக அப்படியே மாம்பழம் பார்க்குற மாதிரி இருக்கு. பட் இதில் வந்து மாம்பழம் கிடையாது, பப்பாயா இருக்கு. ஸோ இதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்கு இந்த டெக்ஸ்சர் பாருங்க. லிட்ரலி ஜெல் அண்ட் இந்த ப்ராடக்டோட கலர், ஓ மை காட். ஸோ இந்த ஜெல் மாய்ஸ்சரைசரோட கன்சிஸ்டன்சி நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க. செம்ம லைட் வெயிட், குவிக்காக ஸ்கின்ல அப்சர்வ் ஆகிக்குது. இதுவும் நான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் காமிக்கிறதுக்காக இப்படி ஒரு சைடாகவே போடுறேன். எனக்கு வந்து இந்த வார்ம் க்ளோ கொடுக்குற ப்ராடக்ட்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். இதுல வந்து அந்த ஒரு வார்ம் க்ளோ வந்து லிட்டரலா தெரியுதுன்னு உங்களுக்கு தெரியுதா டிஃபரன்ஸ்? இது வந்து அந்த கிளென்சர் போட்டதுனாலே பாத்தீங்களா அந்த அளவுக்கு ட்ரை ஆகாம இருக்கு. இந்த ஜெல் மாய்ஸ்சரைசர்லயும் பேசிக்கலா பாத்தீங்கன்னா 92% ஆளுங்க வந்துட்டு அந்த ஒரு க்ளோ அண்ட் பிரைட்னஸ் வந்துட்டு விசிபிளா தெரியுது அப்படின்றத வந்து சொல்றாங்க. இது செம்ம இன்டென்ஸா உங்க ஸ்கின்னை ஆக்சுவலி மாய்ஸ்சரைஸ் பண்ணுது, நரிஷ் பண்ணுது, ஹைட்ரேட்டும் பண்ணுது. இது கூடவே உங்களுக்கு அக்வாலாஜிகாவோட க்ளோ பிளஸ் டியூவி சன்ஸ்கிரீன் இருக்கு. இதுல உங்களுக்கு SPF 50+ இருக்கு. நான் வந்துட்டு இந்த டபுள் இந்த விரல்ல வந்து 2 விரல்ல வந்து ஃபுல்லா இப்படி எடுத்துக்கிறேன். இது வந்து இந்த மாதிரி ஒரு பம்ப் பாட்டில்ல வருது. ஸோ ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஒயிட் க்ரீம் பேஸ்டு ப்ராடக்ட்ல தான் இருக்கு. ஸோ தேவையான அளவை எடுத்து அழகா என்னுடைய முகத்துல நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இது செம்ம லைட் வெயிட், குவிக்காக ஸ்கின்ல அப்சர்வ் ஆகிக்குது, அந்த ஒயிட் காஸ்ட் கொடுக்கறது கிடையாது. டேன் ப்ராப்ளம் அதெல்லாம் ஆகாமலும் உங்கள் ஸ்கின்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ண போகுது. உங்கள் ஸ்கின்னை இது ப்ளூ லைட்ல இருந்தும் யூவி ரேஸ்ல இருந்தும் ப்ரொடெக்ட் பண்ண போகுது. ஸோ இதை அழகாகவும் ஜென்டலாகவும் என் ஸ்கின்ல வந்துட்டு இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு 1 மினிட் கிட்ட நான் விட்டுற போகிறேன், அது அப்படியே கொஞ்சம் செட்டில் ஆகிறதுக்கு. இதுலேயும் ஃப்ராக்ரன்ஸ் எதுவும் கிடையாது, கலர் கிடையாது, அண்ட் குவிக்காக உங்கள் ஸ்கின்ல இது அப்சர்வ் ஆகிக்குது, நல்லா ஹைட்ரேட்டிங்காகவும் இருக்குது. ஸோ சம்மருக்கு ரொம்ப ஏதுவாக இருக்கிற மாதிரியான ஒரு சன்ஸ்கிரீன் இது. ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கணும், ரிஃப்ரெஷிங்காக இருக்கணும், ஆயிலி ஸ்கின்னுக்கும் சூட் ஆகுற மாதிரி இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சன்ஸ்கிரீன் நீங்கள் வந்து ஆப்ட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக எல்லாமே இப்படி தான் இருக்க போகுது உங்களுக்கு. மேலே நீங்கள் ஒரு மேட் ப்ராடக்ட் இல்லைனா பவுடர், காம்பேக்ட் அந்த மாதிரி போட்டு செட் பண்ணால் மட்டும்தான் இப்படியே ரொம்ப பளபளன்னு இல்லாத மாதிரி இருக்கும். மீதிபடி நீங்கள் எந்த சன்ஸ்கிரீன் போட்டிங்கனாலும் அப்படியே பளபளன்னு தான் இருக்க மாதிரி இருக்கும். பட் யூ கேன் சீ தி டிஃப்ரென்ஸ், அந்த ஒரு க்ளோ என்னுடைய ஸ்கின்ல இப்போது ஸ்கின்ல வந்துட்டு இது அழகாக செட்டில் ஆயிருக்கு. இதுக்கு மேலே நம்ம மேக்கப் போடுறதுனா போடலாம், இல்லை உங்களுக்கு ஆல்ரெடி ஸ்கின்ல வந்து பிக்மெண்டேஷன்லாம் இல்லைன்னா அந்த ஒரு லைட்டான
அன்ஈவன்னஸ் வந்து இப்போ தெரியாமல் இருக்கும். பட் கன்சிஸ்டன்ட் யூஸில் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சதுன்னா அதே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிறேன். அடுத்து இங்கே என்கிட்ட அக்வாலஜிக்காவோட க்ளோ ப்ளஸ் ஜூசி டியூ ட்ராப்ஸ் இருக்குது. இது பேசிக்லி பார்த்தீங்கன்னா க்ளோ அப் வித்தவுட் மேக்கப் அந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட். இன்ஸ்டன்ட்டாக உங்கள் ஸ்கின்னுக்கு அந்த ஒரு க்ளோ கொடுக்க போகுது. இதனுடைய அந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கிளாஸி ஃபினிஷ் கொடுக்க போகுது. இது நம்ம இந்தியன் ஸ்கின்னுக்காக இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் ஸ்கின் கேர் ப்ராடக்ட். இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டன்ட் க்ளோயி கிளாஸி லுக் கொடுக்கறதுக்கு நான் ஒன் சைடு உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். அந்த டிஃப்ரென்ஸ் எப்படி தெரியுது அப்படின்றத காமிக்கிறதுக்கு நல்லா ஒரு வார்மான அழகான க்ளோ கொடுக்குது. அண்ட் இது உங்களுடைய ஸ்கின்னை ஹைட்ரேட்டடாகவும் பார்த்துக்க போகுது. ஸோ பேசிக்லி இதனுடைய ஜூவினஸ் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? நான் உங்களுக்கு ஒரு சைட் போட்டு காமிச்சிருக்கேன், ஒரு சைட் போடாமல் காமிச்சிருக்கேன். அந்த ஜூவினஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே செம்ம ரிச்சாக ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அண்ட் செம்ம லைட் வெயிட்டும் கூட குயிக்காக ஸ்கின்ல வந்து அப்சர்வ் ஆகிக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸில் இருக்கிறது வந்துட்டு ஒரு பிளெண்ட் ஆஃப் நேச்சுரல் ஃப்ரூட்ஸ் அண்ட் ஆக்டிவ்ஸ் தான். ஸோ ஸ்கின்னுக்கு வந்துட்டு இது வந்துட்டு ரொம்பவே எஃபெக்டிவாகவும் சேஃபாகவும் தான் இருக்க போகுது. இந்த ப்ராடக்ட்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நான் லிங்க்ஸ் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இது உங்களுக்கு அக்வாலஜிக்காவோட அஃபிஷியல் வெப்சைட், அமேசான் அண்ட் நைக்கால அவைலபிளாக இருக்குது. நான் லிங்க்ஸ் எல்லாம் கீழே கொடுத்துட்றேன். ஆல்சோ நீங்கள் அக்வாலஜிக்காவோட அஃபிஷியல் வெப்சைட்டில் என்னோட இந்த கோட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்க ப்ராடக்ட் வாங்கும்போது அப்படின்னா உங்களுக்கு அடிஷனல் டிஸ்கவுண்ட்டும் கிடைக்க போகுது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்மளுடைய மேக்கப்புக்குள்ளே வரலாம். ஸ்கின் கேர் வந்து அழகாக ஹைட்ரேட்டடாகவும் லைட் வெயிட்டாகவும் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டோம். இதுக்கு மேலே மேக்கப் வந்து எனக்கு மேட்டாக போய்க்கிறது வந்து பிடிக்கும். ஏன்னா என்னுடைய ஸ்கின் நான் சொன்ன மாதிரி ஆயிலி ஸ்கின். ஸோ எனக்கு வந்து எல்லாமே நான் டியூவியாக பில்ட் பண்ணுறேன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு என்னுடைய ஸ்கின் அதெல்லாம் செட் ஆகும் போதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டியூவியாக ஆகிடும். ஸோ அதனால ஒரு சிலிக்கன் பேஸ்டு ப்ரைமர் எடுத்துக்கிறேன். அதை எடுத்து என்னுடைய முகத்தில் எல்லா இடத்துலையும் நான் போட்டுக்கிறேன். ஸோ பேசிக்லி இது ஒரு நோ மேக்கப் லுக் மாதிரி இருக்க போகுது. அடுத்து இது வந்து சம்மர் ஹேக். கண்டிப்பாக உங்களுடைய மேக்கப் சம்மரில் இருக்கணும் அப்படின்னா ஒரு லூஸ் பவுடர் எடுத்து இந்த ப்ரைமரை ஃபஸ்ட்டு செட் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் கோயிங் டு சேவ் யுவர் மேக்கப். ஸோ இந்த ஒரு ஹேக் வந்துட்டு உங்களுடைய மேக்கப் ரொம்ப நேரத்துக்கு உங்கள் முகத்தில் ஸ்டே ஆகிறதுக்கும் மேட்டாகவும் ஸ்வெட் ஆகாமல் இருக்கிறதுக்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. அடுத்து உங்களுக்கு பிக்மெண்டட் ஸ்கின்னாக இருக்குன்னா ஒரு ஆரஞ்சு கரெக்டாக இதை நான் கையாலே பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஃபவுண்டேஷன், நல்ல ஒரு லிக்விட் ஃபவுண்டேஷன் எடுத்துக்கிறேன். அது ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கணும். உங்களுக்கு எந்த ஃபவுண்டேஷன் செட் ஆகுமோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். ஸ்பெசிஃபிக்காக சம்மருக்கு போடுறதுக்கு இதுதான் அப்படின்லாம் கிடையாது. எந்த பிராண்ட்லேயா இருந்தாலும் ஒரு லிக்விட் ஃபவுண்டேஷனாக எடுத்துக்கோங்க. இதை எடுத்து என்னுடைய முகத்தில் எனக்கு எங்கே எப்படி ஃபவுண்டேஷன் போடணும்னு பிடிக்குமோ அந்த மாதிரி நான் அப்ளை பண்ணிக்கிறேன். திருப்பி இன்னொரு ரவுண்ட் அதே லூஸ் பவுடர் எடுத்துக்கிறேன். இது வந்து நீங்கள் ஒரு டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் எடுத்துக்கலாம். இல்லைனா ஒரு பவுடர் அது வந்து உங்கள் ஸ்கின் டோனுக்கு எக்ஸாக்ட் மேட்சாக இருக்கிற மாதிரியான ஒரு ஷேட் எடுத்துக்கோங்க. அதை எடுத்து இந்த ஃபவுண்டேஷனையும் செட் பண்ணிக்கிறேன். லைட் லேயர்ஸ் தான், எதுவும் ஹெவியாக போல. அடுத்து கொஞ்சோண்டு கன்சீலர். இது மஸ்ட், பிகாஸ் இது மஸ்ட், அவ்வளோதான். இதுதான் அந்த ஒரு லாங் ஸ்டேலாம் கொடுக்க போகுது. அதனால் கன்சீலர் கண்டிப்பாக எனக்கு தேவை, அட்லீஸ்ட் இந்த அண்டர் ஐ ஏரியா. இப்போது ஒரு லைட்டர் ஷேட் பவுடரோ இல்லைனா ஒரு பனானா பவுடரோ எடுத்து உங்களுடைய அண்டர் ஐ செட் பண்ணிக்க போகிறீங்க. ஏன்னா இது கொஞ்சம் உங்களுக்கு பிரைட்டாக தெரியணும். அதுக்காக ஒரு டியூவி ஸ்கின் கேர் பேஸ் பண்ணிவிட்டு இவ்வளோ மேட் மாதிரி பண்ணுறோமே மேக்கப் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சம்மருக்கு வந்துட்டு கண்டிப்பாக ஸ்வெட் ஆகாமலேலாம் இருக்காது. ஸ்வெட்டுங்கிறது வந்து நம்ம உடம்புல நேச்சுரலாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அதை நம்ம மொத்தமாக வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. கண்டிப்பாக அது நடக்கும். அப்படி நடக்கும்போது நம்ம போட்டிருக்க இந்த மேக்கப் வந்து எப்படி அந்த நம்மளுடைய ஸ்வெட்டோட வந்து ரியாக்ட் ஆகி எந்த மாதிரி செட்டில் ஆக போகுதுன்றதை வந்து நம்ம மனசில் வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி பில்ட் பண்ணணும் மேக்கப். ஸோ என்னுடைய ஸ்கின் கண்டிஷனுக்கு ஒரு டியூவி ஸ்கின் கேர் மாதிரி பண்ணுறேன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு மேக்கப் செட் ஆன அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டியூவினஸ் அழகாக வெளியில் தெரியும். அது ஸ்வெட்டாக தெரியாத மாதிரி, ஆயிலியாக தெரியாத மாதிரி தெரியும். அதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு மேட் பேஸ் பண்ணாதான் அது அந்த மாதிரி தெரியும். அதனால தான் இப்படி நான் பண்ணிக்கிறேன். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் பேசிக்லி. ஸோ நீங்கள் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் வச்சு ட்ரை பண்ணி பார்க்கணும். எப்பயுமே எனக்குமே இப்போ வரைக்கும் எப்படின்னா நான் வாங்கின ஒரு ப்ராடக்ட் வந்து கண்டிப்பாக அது எனக்கு செட் ஆகிடும், யூஸ் ஆகிடும் அப்படின்னு கிடையாது. நிறைய ப்ராடக்ட் வந்துட்டு மிஸ் ஆகிருக்கு. நிறைய ப்ராடக்ட் இப்போ கூட சொதப்பும். சில ப்ராடக்ட் புதுசாக நான் கண்டுபிடிப்பேன், இது நம்ம ஏற்கனவே பிடிச்ச ப்ராடக்ட் விட நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி. ஸோ நீங்கள் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் ட்ரை பண்ணால் தான் தெரியும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு நேச்சுரல் பீட் நோ மேக்கப் லுக் அப்படின்றதுனால நான் என்னுடைய ஐப்ரோஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம நேச்சுரலாக வச்சுக்க போகிறேன். லைட்டாக கொஞ்சோண்டு ஒரு மோவிஷ் பிங்க் ப்ளஷ்ஷும் போட்டுக்க போகிறேன். ஸோ நேச்சுரல் லுக் அப்படின்னு கன்சிடர் பண்ணும்போது ஒரு மோனோக்ரோமேட்டிக் லுக் மாதிரி இருக்கிறது எனக்கு பிடிக்கும். அதனால என்ன பண்ணுறேன்னா என்னுடைய வாய்க்கு நான் போட போகிற கலரே எடுத்து என்னுடைய ஐ ஷேடோவாக போடுறேன்.
அதே கொஞ்சமாக லோவர் லேஷ்லேயும். இதே என்னுடைய லிப்ஸ்க்கும் போட்டுக்கிறேன். ஒரு ப்ரௌன் காஜல் பென்சில் எடுத்து கொஞ்சமாக என்னுடைய அந்த வாட்டர் லைனையும் லேஷ் லைனையும் இன்டென்சிஃபை பண்ணுறேன். பிளாக் வச்சா ரொம்ப இன்டென்ஸாக தெரியும், அதனால் ஒரு ப்ரௌன் வச்சு பண்ணிக்கிறேன். மஸ்காரா இல்லாமல் எனக்கு லுக் கம்ப்ளீட் ஆகாது. ஸோ ரொம்ப டிஃபைன்டாக இருக்க மாதிரிலாம் இல்லை, லைட்டாக என்னுடைய லேஷஸ் வந்து தெரியணும் அந்த அளவுக்கு மட்டும். லோவர் லேஷஸ்லையும் கொஞ்சமாக. ஸோ கைஸ், இதுதான் என்னுடைய லைட் வெயிட் செம்ம அப்ராப்ரியேட் நோ மேக்கப் லுக். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. உங்களுக்கு வேணும்னா ஒரு செட்டிங் மிஸ்ட் வச்சு இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடிச்சுக்கலாம், பட் எனக்கு வேண்டாம். பட் ஸ்டில் நீங்கள் வேணும்னா நீங்கள் அடிச்சுக்கலாம். ஸோ உங்களுக்காக நான் அடிக்கிறேன். செட்டிங் மிஸ்ட் அடிச்சுட்டு கொஞ்ச நேரம் அதை செட்டில் ஆக விடுங்க. அண்ட் ஸ்வெட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மேக்கப் போடும் போதே உங்களுக்கு வந்து ஸ்வெட் ஆகுது, அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணுன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, நல்லா அழகாக காற்று இருக்க இடத்துல, ஏசி இருக்க இடத்துல, ஃப்ரீயாக காத்தோட்டமாக இருக்க இடத்துல உட்காந்து மேக்கப் பண்ணுங்கள். வேறு எந்த வேலையும் இல்லாத போது, இல்லைனா சீக்கிரமாக கிளம்பி போகணுன்ற அந்த டென்ஷனோட பண்ணாமல் ஃப்ரீயாக உட்காந்து பண்ணுங்கள். சில பேருக்கு அது கஷ்டம், ஐ அண்டர்ஸ்டாண்ட். பட் ஸ்டில் மேக்கப்னு வரும்போது நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளும் டென்ஷன் ஆகிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ மேக்கப் நம்ம முகத்தில் வந்துட்டு அது ஸ்வெட் ஆகும், ஒழுங்காக உட்காராமல் போகும், அதுக்கெலாம் நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ காமாக உட்காந்து பண்ணுங்கள். அப்படி டைம் இல்லை அப்படின்னா எப்போ நீங்கள் காமாக உட்காரும் போதோ அப்போ வந்து நீங்கள் வந்து மேக்கப் பண்ணிக்கோங்க. அது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம், அது நான் ரொம்ப விசிபிளாக பார்க்குற ஒரு விஷயமும் கூட. ஸோ யா, தட்ஸ் தட். இந்த சம்மருக்கு ஒரு சூப்பர் அப்ராப்ரியேட் லைட் வெயிட் நோ மேக்கப் லுக் இதுதான். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நான் ஸ்கின் கேருக்கு காமிச்ச இந்த சம்மருக்கு சூப்பராக ஒர்க் ஆகிற மாதிரியான சில ப்ராடக்ட்ஸ் காமிச்சேன்ல ஆக்வாலாஜிக்கால இருந்து, இந்த ப்ராடக்ட்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணணும். அகைன் நான் உங்களுக்கு லிங்க்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளோதான். உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், எனக்கு கமெண்ட் செக்ஷன்லையும் தெரியப்படுத்துங்க. இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரையும் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.